மிஸ்டர் ஆல் இன் ஆல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருது அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து நான் வந்து பைப் லைனில் வந்து பிளாக்கேஜ் இருக்குதுங்க. அது ஃபுல் பிளாக்கேஜ் வந்து நாங்கள் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் வந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்த பைப் லைனில் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் இருக்குதுங்க. இந்த பிளாக்கேஜ் எதுனா இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கண்டென்ட்டும் கார்பனும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணியில் வந்து பாசம் மாதிரி கருப்பு கலராக படிஞ்சு போகுதுங்க. இது ஆக்சுவலாக எந்த ஏரியானா சோழிநல்லூர் ஏரியாங்க தாங்க இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஆனால் வந்து பாத்ரூமில் எதுலையுமே தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்க. இந்த கம்ப்ளைண்ட்காக நாங்கள் போனோங்க. பைப்பு கட் பண்ண பார்த்தோம்னா ஃபுல்லாக இது மாதிரி பிளாக் கலராக படிஞ்சு இருக்குங்க, பாசம் மாதிரி. இதை வந்து நாங்கள் நெட் ஓஸ் போட்டு அங்கங்கே எங்கே டர்ன் வருதோ அந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து கட் பண்ணி இந்த ஓஸ் மூலிமா நாங்கள் அடப்பு எடுக்கிறோம் பாருங்கள். இல்லை ஃபுல்லாக படிஞ்சு தாங்க இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு தாங்க வந்து கேப்பே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அந்த அடப்பு எடுத்துடுறோம். ஃபுல்லாக நிறைய இருக்குதுங்க அதில். பாருங்க செமையாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக வந்து கருப்பு தாங்க, அதே ஒரு மை மாதிரியே இருக்குதுங்க. அது எல்லாத்துலேயும் 1 by 1 நாங்கள் வந்து இந்த வளையிற இடத்துல எல்லாத்துலேயும் நாங்கள் கட் பண்ணி இந்த ஃபால்ட்டை வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறேன். எனக்கு இது வந்து இந்த பாட்டிமா தான் வந்து கூட மழை ஹெல்ப்புக்கு வந்து இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒண்டியாக தான் வந்தேன் நான் இந்த வேலைக்கு. இப்போ சின்ன வேலைன்னு பார்த்தேன், இது பார்த்தா அதிகமான வேலையாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம க்ளீனாக பண்ணலாங்க, அதனால் வந்து நான் பண்ணுங்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், அந்தந்த இடத்துல எந்தெந்த டர்ன் வருதோ எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு 1 by 1 நாங்கள் எல்லாத்தையும் இந்த அடப்பு வந்து சரி பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 10 வருஷத்தில் இது மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க. ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் இருக்குது, ஃபுல்லாக இந்த அடப்பு தாங்க இருக்குது அதிகமாக. பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிளாக் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எதனால், எந்த பிரச்சனைனா இது பாருங்கள். ஏற்கனவே அது செஞ்சிருந்த ப்ளம்பர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த டேங்க்லேருந்து இந்த டீயை வந்து இப்படி போடக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வால்வு கனண்டை வந்து எல்போ போடக்கூடாதுங்க, அந்த இடத்துல தாங்க டீ வரணும். என்னன்னா அந்த டேங்க்ல டைரெக்டாக வந்து அந்த பெண்டில் வந்து ஏர் வந்து உதைக்குங்க. அதனால் வந்து ஏர் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே வந்து பிளாக் ஆகிடும். மெயினாக வந்து ரீசனாக பண்ணுற நிறைய பேர் இது தப்பு தான் பண்ணுறாங்க. டேங்க்ல வந்து டைரெக்டாக டர்ன் ஆகிறதுல தாங்க அந்த டீ கனெக்ஷன் போட்டு ஏர் வெண்ட் கொடுக்கணும். இப்போ இது வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோம் நீங்களே பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டீயை வந்து ஜாயின் பண்ணி இந்த பைப் மூலமாக நான் வந்து பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு இந்த வால்வ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், இந்த பைப்பில் வந்து அந்த கருப்பு எல்லாமே வெளியே வந்துடுதுங்க. ஓஸ் போட்டு நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து அந்த தண்ணி ஏற்றினோடனே உள்ளே இருக்குதுன்னா இன்னும் இருந்ததெல்லாம் வெளியே வந்துடுது. பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கீழே வந்து நாங்கள் டேப்லாம் வந்து அடப்படுதுன்னா கன்சிடர் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ஸ்வீப்பால் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் பிளாக் ரிமூவர் இந்த கெமிக்கலை வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோங்க. இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வருதுங்க. இப்போ இந்த கெமிக்கலை வந்து நாங்கள் இந்த பைப்பில் வந்து டைரெக்டாக ஊற்றிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதனோட முடி, விலங்கு முடி, இந்த கிளாத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுல் கிளாத்து, இது நாப்கின், இதெல்லாம் வந்து கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பவர் இருக்குது. டவர் கழிச்சிட்டு ஒரு டேப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி மை மாதிரி அதிகமாக வந்ததுங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோங்க, டேப்பே நாங்கள் வந்து அவுத்து சுத்தமாக வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 ஹவர் கழிச்சு தாங்க எல்லா டேப்பும் மாட்டினேன். இது ஒரு வீட்டுக்காக போய் நான் வந்து எடுத்து ரிமூவ் கழிட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ணேன்.
பாருங்கள் எப்படி கழட்டிட்டேன், நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து இது மாதிரி தாங்க வந்தது. இந்த ஒர்க் இது வந்து 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ பிரச்சனை வந்து இந்த 10 வருஷம் 5 வருஷத்தில் வருதுங்க. ஆனால் இந்த கெமிக்கல் ஊற்றுனால ஃபுல்லாக இருக்கிற கன்சில் இருக்கிறது எல்லாமே வந்துதுங்க. எல்லாம் வந்து அந்த ஆசிட் மாதிரி வந்து நுர அந்த மை மாதிரி எல்லாம் வெளியே தள்ளிடுது. எல்லா பாத்திரமும் வந்து ஒரு டேப் நான் அவுத்து பார்த்துட்டேங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ வந்தீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் பல வீடியோ தொடர்ந்து வந்து போட முடியுங்க. நன்றி, வணக்கம்.